வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான நார்த்தங்காய் ஊறுகாய் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். அதுக்கு நார்த்தங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப ஹெல்த்தி. இது வந்து உள்ளே ஜூஸியாக இருக்காது, நம்ம லெமன் மாதிரி இல்லாமல் உள்ளே எல்லாம் ட்ரையாக இருக்கும். தோல் ரொம்ப கெட்டியானதாக இருக்கும். லெமன் மாதிரி 2 மடங்கு அடர்த்தியான தோல் இருக்கும். வயிறு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையுமே வராது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெந்நீரில் கழுவி எடுத்துக்கலாம். இதில் தோலில் வந்து நிறைய கசப்பு தன்மை இருக்கிறதுனால தோலோடு போட்டோன்னா ரொம்ப கசப்பாக இருக்கும். அதனால் வெந்நீரில் கழுவி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இது வந்து மண் பாத்திரத்தில் போடுறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பெரிய பீஸா வேணும்னா பெருசாக போட்டுக்கலாம். நான் வந்து மீடியமான பீஸா போட்டுக்கிறேன். உள்ளே இருக்கிற விதை, அந்த மாதிரி தண்டு மாதிரியான பகுதியை நீக்கிடலாம். அவ்வளோதான், நான் எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுட்டேன். இப்போது 2 கைப்பிடி கல் உப்பு போட்டுக்கிறேன். இதுக்கு வந்து அளவுகள் எதுவும் கிடையாது, தோராயமான அளவு தான். நான் வந்து 6 காய் எடுத்துருக்கிறேன். இந்த பாத்திரம் நிறையா இருக்குது, அதனால் நான் 2 கை கல் உப்பு எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி குலுக்கி வச்சுக்கலாம். இது டெய்லியுமே காலையிலையும் சாயந்தரமும் 2 வேளையும் இந்த மாதிரி குலுக்கி வச்சுக்கணும். அப்போ தான் அந்த உப்பு வந்து நல்லா பழத்தில் கோட்டாகி இந்த கெட்டியான தோல் ஊறி சாஃப்டாக மாறும். அதனால் டெய்லியும் நம்ம குலுக்கி வச்சுக்கணும். இது வந்து 1 வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம். பாருங்கள், நான் 2வது நாள் காட்டியிருக்கேன். டெய்லியும் 2 வேளையும் இந்த மாதிரி குலுக்கி வைக்கணும். சும்மா 2 குலுக்குனா போதும். 2வது நாள்லேயும் இந்த அளவுக்கு தண்ணி விட்டுரும். பாருங்கள் எப்படி தண்ணி விட்டுருக்குன்னு. இருக்கிற எல்லா ஊறுகாயை விட நார்த்தங்காய் ஊறுகாய் ரொம்ப ஹெல்த்தி. டெய்லி 1 பீஸ் சாப்பிட்டாலே போதும், டைஜஷன் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. அப்புறம் வயிறு சம்மந்தமான எல்லா பிரச்சனையும் சரியாயிடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த காலங்களில் எல்லா வீட்லேயும் வச்சுருப்பாங்க. இதை வந்து இந்த மாதிரியும் செய்யலாம். இன்னொன்று வந்து வெயிலில் காய வச்சு ட்ரையாகவும் வச்சுருப்பாங்க. எங்கள் வீட்டில் எப்போவுமே இந்த மாதிரி தான் செய்வாங்க. அதனால் நானும் இதே மாதிரி செஞ்சுக்கிறேன். இன்னும் 2 நாள் இருக்கணும். இப்போ 4 நாள் ஆயிருக்கு நான் அரிஞ்சு போட்டதுலேருந்து. இது வந்து 1 வாரம் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். ஆனால் டெய்லியும் 2 வேளையும் குலுக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ குறைஞ்சிருச்சு பாருங்கள், பாதி அளவு குறைஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு நான் குத்தி காட்டுறேன். இன்னுமே தோல் வந்து ஹார்டாக இருக்குது. லெமன் மாதிரி 2-3 மடங்கு தோல் வந்து ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரி பக்குவம் வந்த உடனே நம்ம வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதுவும் நான் எதுவும் அளவெல்லாம் எடுத்துக்கல. இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 100 கிராம் அளவுக்கு தேவைப்படும். நான் 50 கிராம் அளவுக்கு இப்போ போட்டுக்கிறேன். இப்படி நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ மிளகாத்தூள் போட்டதுலேருந்து அடுத்த நாள் அல்லது அதுக்கு அடுத்த நாள் நம்ம வந்து தாளிச்சிடணும். இப்போ நான் 1 நாள் விட்டுருக்கேன். பாருங்கள், அடுத்த நாள் இந்த மாதிரி ஆயிடுச்சு. நல்லா மக்கிரும். இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். மிதமான சூட்டில் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இது போட்ட உடனே கலர் மாறிடும், அதனால் அடுப்பை அணைச்சிட்டு எடுத்து கொட்டிடலாம். எல்லா ஊறுகாய்க்குமே வெந்தயம் கண்டிப்பாக போடணும். கொஞ்சம் கசப்பு தன்மை இருந்தாலும் இது வந்து ஊறுகாய்க்கு நல்ல மணத்தை கொடுக்கும். பாருங்கள், இந்த மாதிரி செவந்துடணும். லைட்டாக ஆற வச்சுட்டு வெதவெதப்பான சூட்டில் பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். பவுட்ரு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். அதே கடாயில் 1/2 லிட்டர் அளவுக்கு சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். இதில் நிறைய நல்லெண்ணெய் ஊற்றினா தான் ஊறுகாய் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். இது கிட்டத்தட்ட
1 இயர் வரைக்குமே கெடாது. ஆனால் என்னென்னா மேலே வந்து எண்ணெய் மிதக்கணும். நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவும் சேர்த்தல இல்லை, அதனால் கண்டிப்பாக எண்ணெய் மேலே மிதக்கிற மாதிரி தான் நம்ம மெயின்டைன் பண்ணணும். பாருங்கள், கடுகு சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். இப்போ பெருங்காயத்தூள் நிறையவே சேர்த்தணும். வெந்தயம் அரைச்சி வச்சுருந்த பவுடர் சேர்த்தியாச்சு. நல்லா இந்த மாதிரி நுரைச்சி வரும். நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த டைம்லேயே நல்ல வாசனை வந்துடும். ரொம்ப ஹையில் வச்சு கருகிடக்கூடாது. ஏன்னா எல்லாமே நம்ம பவுடராக சேர்த்துருக்குறோம். அதனால் மிதமான சூட்டில் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், கருவேப்பிலை சேர்த்துட்டேன். கடுகு வெடித்த உடனே நம்ம காயை அதில் சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாத்திரத்தில் இருக்கிற நார்த்தங்காயை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நம்ம அந்த மண் பாத்திரம் நிறைய காய் போட்டோம். ஆனால் 1 வாரம் கழித்து பார்க்கும்போது பாதி அளவு குறைஞ்சிரும். இது வந்து 1/2 மணி நேரம் வரைக்கும் வேக வேண்டியிருக்கும். நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம் ஏதாவது பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். நான் மறுபடியும் உப்பும் சேர்த்துக்கிறேன், மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாய்த்தூள் தான் சேர்த்தணும், சாம்பார் பொடி போடக்கூடாது. அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும்போது ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், எண்ணெய் தனியாக அப்படி மேலே நிற்கிது. இப்போ இந்த மாதிரி கண்ணாடி ஜாடியை சுத்தமாக கழுவிட்டு ட்ரையாக தொடச்சி வச்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் கண்ணாடி பாத்திரத்தில் போடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா பிளாஸ்டிக்கில் போட்டிங்கன்னா கூட சீக்கிரம் கெட்டுடும். நம்ம ப்ரெசர்வேட்டிவ் சேர்த்தலை, அதனால கண்டிப்பாக இந்த மாதிரி மேலே எண்ணெய் மிதக்கிற மாதிரி தான் வைக்கணும். அப்படி உங்களுக்கு ஒரு வேளை எண்ணெய் காலி ஆகிடுச்சுன்னா மறுபடியும் நீங்கள் கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு இதில் மேலே ஊற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான நார்த்தங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.